வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக சனி பெயர்ச்சி மற்றும் மார்ச் மாத பலன்களையே இங்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் வீடியோவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க, 30 வருடங்களுக்கு பிறகு அதே சனி பெயர்ச்சி. அந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கிரக நிலையை பொறுத்தவரை களத்திர ஸ்தானத்தில் இருந்த சனி பகவானவர் விலகி அஷ்டம ஸ்தானத்திற்கு செல்றார். இப்படி அஷ்டம சனியாக இருக்கிறவர் இவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்திலும் 7ஆம் பார்வையா தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையா பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்படி பார்க்கிற சனி பகவானால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள், ஏற்றங்கள், அதே போல தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நம்ம இங்க விரிவா பார்க்கலாம். இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சிம்ம ராசிக்காரங்களே, இந்த சனி பெயர்ச்சியில முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போட்டு நிதானத்தோடு எடுங்க. அப்படி நிதானத்தோடு எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு நல்ல நிலைமைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நிதானத்தோட தீர்க்கமாக எடுக்கிற முடிவுக்கு இந்த சனி பகவானவரே உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்க போது. உறவினர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள் வருகையால் உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இந்த கால நேரத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட சிறப்பாக இருக்கு. உறவினர்கள் வரையால் உங்களோட மன தைரியம், உடல் தைரியம் எல்லாமே பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்ல. புகழும் தைரியமும் உங்களுக்கு பெருகி இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அந்த அந்தஸ்தை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போங்க. சுற்றுலா அது மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதே போல் குல தெய்வத்தோட அருளும் ஆசையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் உங்களை எதிர்த்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட நட்பு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அந்த நட்பு பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் நடக்கிற சுப நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அழைப்பு வந்தாலும் அந்த அழைப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்து விடுறது இந்த கால நேரத்தில் நன்மை பயக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது தேவையில்லா பிரச்சனைகளை கூட உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை நம்ம முன்கூட்டியே சொல்கிறதுனால அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது அவசியம். இதுதான் இந்த கால நேரத்தோட உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை அதிகப்படுத்துங்க. தந்தை வழி தொழில்களை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில்களில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம், ஏற்றம், அதே போல் தொழில் விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுற. அதே வேளை நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி பறிக்க முயற்சிக்கலாம். அந்த ஏமாற்றி பறிக்க முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியிலையோ இல்லை அந்த பயிற்சியோட முதல் பகுதியிலோ இருந்தாலும் அது உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அந்த ஏமாற்று பேர் வழியிலிருந்து கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். திடீர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயண அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு சனி பகவானோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அந்த அன்பும் ஆதரவும் சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விஷயங்கள், அதாவது தேவையில்லா பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து ஏற்றங்களை பெறுவதற்கான வழி வகைகளை பார்த்தீங்கன்னா சனி பகவானவர் உங்களுக்கு தரப்போகிறார். முக்கியமான ஆவணங்களை நீங்கள் இந்த கால நேரத்தில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் அதை ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சுட்டு கையெழுத்து போட வேண்டியது அவசியமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருந்தாலும் தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் கடன் உதவியோ இல்லை வேறு ஏதாவது உதவிகள், அதாவது உங்கள் தொழிலுக்கு தேவைப்படுற உதவிகளை கேட்டிங்கன்னா அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
புதிய தொழில் தொடங்கின மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது. அடுத்து பெண்களை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்குற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியரோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து பழங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ஆடம்பரமாக செலவு பண்ணிங்கன்னா அது தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் அலுவலகம் சார்ந்த பணிகளை வந்து அங்கேயே விட்டு வந்துடுங்க. விட்டுட்டு குடும்பத்தோடு வரப்போ குடும்ப உறுப்பினர்களோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக செலவு பண்ணுங்க நேரத்தை. அதே போல் உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட இந்த கால நேரத்தில் உங்களோட குடும்பத்தில் வந்து அன்பும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாகவும் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து முக்கியமாக சிவபெருமானை வணங்க. சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நீங்கள் 9-10 மணிக்கு அந்த ரேஞ்சில் வணங்குறப்ப என்னன்னா உங்களுக்கு சனியின் தாக்கம் வேகம் குறைந்து அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையும் ஏற்றமும் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நீங்கள் சாதாரணமாக வழங்குறதை விட்டு வில்வ இலைகளை வைத்து வணங்க. அதே போல் நீங்கள் சனி பகவான் அதாவது சிவன் கோயிலில் இருக்க நவ கிரகங்களில் வந்து பார்த்தோன்னா நெய் விளக்கேற்று வைத்து வணங்க. அதனால் வந்து உங்களுக்கு சனி பகவானின் அருளும் ஆசியும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை நேரத்தில் உங்களோட சக நடிகரோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களோட அருளும் ஆசையும் கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்க போகுது. இப்போ வந்து நீங்கள் தமிழ் மொழியிலிருந்தால் மற்ற மொழிகளில் கூட இருந்து உங்களுக்கு வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் சீரும் சிறப்புமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த ஒப்பந்தங்கள் சார்ந்து நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க அரசியல் துறையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை லெஃப்ட் ஹேண்டில் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் அன்பும் ஆதரவும் உங்கள் பெயரும் புகழும் பெருக போது மக்களிடையும் உங்களை ஆதரவு பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களை வலிமையான ஏற்றத்திற்கு கூட்டி செல்லும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதையே நினைச்சு நல்லதையே பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில மட்டும் இல்லாமல் உங்கள் அரசியல் வாழ்க்கையும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான காலம். நீங்க பேரும் புகழும் பெற்று கொடிகட்டி பறக்க போறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை நீங்க வந்து இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க முழு கவனத்தையும் படிப்புல செலுத்துங்க. அப்படி செலுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்புல ஏற்றம்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத முன்னேற்றமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக வந்து வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் கவனக்குறைவான விஷயங்களோ இல்லை ஆபத்தான விஷயங்களை இந்த கால நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். அதே போல் அதற்கும் துணையாக போக வேண்டாங்கிறதா இன்னொரு விஷயம் உங்களுக்கான எச்சரிக்கையாக இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்களில் போகிறப்ப என்னங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனத்தோடு பயணிங்க. இந்த கவனமானது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1 பாதம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கிறதில்ல. மகத்துக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத்தை பொறுத்தவரை சனி பெயர்ச்சியால் இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறப்ப என்னாங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு அமைதியான சூழ்நிலையும் வந்து பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதையும் பெருக போகுது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை இந்த கால நேரத்தில் வாங்குவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நீங்கள் வந்து ஒரு செயல் வீரராகவும் அதே போல் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே அன்பும் பண்பும் பாசமும் உயர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அதே போல் அவர்கள் மேலே அக்கறையும் அதிகமாக காட்டுவீங்க. இதுதான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த பூரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்த நேரங்களில் சீரும் சிறப்பமாக வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோபத்தை தூண்டலாம். கோபத்தை தூண்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரியே வீண் விஷயங்களை செஞ்சுட்டு உங்கள் மேலே பழி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தால் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும். அந்த வீண் விவாதங்கள் ஏற்படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீண் விவாதங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு நேர வினயம் தான் ஏற்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் நிதானமான போக்கு கையாளுறப்போ என்னங்கன்னா உங்களுக்கு
ஏற்றம் நன்மை எல்லாமே உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து உத்திரம் 1 பாதத்தை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சியானது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதே போல் வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத தேவை அறிந்து செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களிடையே பண்பும் பாசமும் பெருகும். அதே போல் உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் நீங்கி உங்களுக்கு அவர்களால் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமான மன துணிச்சலோடு இருப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவீங்க. ஒரு சில நேரங்களில் அது பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் பல நேரங்களில் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை அப்படியே நன்மைகளாக எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா வேற பிரச்சனைகள் சொன்னால் அது ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த தடைகள் தாமத்தோட தாக்கம் இல்லை வேகத்திலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். இல்லை அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் நீங்கள் சிவபெருமானின் அருளால் பார்த்தீங்கன்னா அது வெற்றிகளை காண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.